அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுல தவறுதலா ஒரு பதிவு மட்டுமே பதிவாகி இருக்கு. மீதி ஏதோ பிரச்சனை டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஒரு பேரா மட்டும்தான் இருக்கு. நான் தொடர்ந்து இதுல இருந்தே வாசிடுறேன். விஜயதரங்கிணி அத்தியாயங்கள் 27 மற்றும் 28. விஜயதரங்கிணியுடன் நிஜந்தசேனன் மாளிகைக்கு வந்து சேர்ந்த தீரன் சென்னி மாளிகையை நெருங்கியதும், விஜயதரங்கிணி, நான் ஒரு வணிகன் என்றே அவரிடம் என்னை அறிமுகப்படுத்து என்று மெதுவாக கூறிவிட்டு விஜயதரங்கிணி பின்தொடர நிஜந்தசேனரின் மாளிகைக்குள் நுழைந்தான். மாளிகையின் முன் அறையில் அங்கும் இங்கும் உலாவிய வண்ணம் மனசாந்தி இல்லாமல் விஜயதரங்கிணியை பற்றிய சிந்தனையில் மூழ்கி கிடந்த நிஜந்தசேனன் அவளை கண்டதும் மகிழ்ச்சியுடன், விஜயதரங்கிணி, வந்து விட்டாயா? வா வா என்று அழைத்தபடியே விரைந்து வந்து வரவேற்றான். அத்தியாயம் 27. தெற்கு கோட்டை வாயிலில். நள்ளிரவு பொழுது தொடங்கி ஒரு நாளிகை பொழுதும் ஓடிவிட்ட அந்த சமயத்தில் தஞ்சை மாநகரின் தெற்கு கோட்டை வாயிலின் உட்புறத்தில் மதிலுக்கு அண்மையில் கிளைகளை விரித்து படர்ந்து கிடந்த வன்னி மரத்தின் அடியில் பழையவர்கள் கூறியபடியே வந்து நின்ற அமரசிம்மனின் உள்ளம் அச்சத்தினால் படபடக்க தொடங்கியது. தன்னை சுற்றிலும் சோழ வீரர்கள் மாற்றுடையில் மறைந்து நிற்பதையும், வன்னி மரத்திற்கு பின்னால் வெள்ளங்குமரன் வாளுடன் மறைந்து நிற்பதையும் எண்ணி உள்ளத்தின் படபடப்பை போக்கி துணிவை வரவழைத்துக் கொள்ள முயன்றாலும் கூட அந்த முயற்சியில் அமரசிம்மன் தோல்வியை அடைந்தான். வன்னி மரத்தில் குடி புகுந்திருந்த கோட்டான்கள் கூட அச்சம் தரும் தங்கள் குரலை வெளிப்படுத்துவதற்கு அச்சப்பட்டு கொண்டு அமைதியுடனும் ஆர்வத்துடனும் அடுத்த சில கணங்களில் அந்த இடத்தில் நடைபெற போகும் நிகழ்ச்சிகளை காண்பதற்காக காத்து கிடந்தன. நள்ளிரவு வரையில் ஆரவாரம் மிகுந்து காணப்பட்ட தஞ்சை மாநகர வீதிகள் மெல்ல மெல்ல சற்று ஆரவாரம் குறைந்து இருளின் பிழையில் சிக்கி அதன் கொடூரத்தன்மைக்கு மெருகூட்ட தொடங்கி இருந்தன. கோட்டை மதிலை அடுத்தாற்போல அடர்ந்து கிடந்த தோப்புக்குள் இருந்து அமரசிம்மன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 3 பேரும் மெதுவாக வெளியே வந்தனர். அவர்கள் தோப்பை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே அங்கே நடக்கப் போகும் நிகழ்ச்சிக்கு தான் மட்டும் ஏன் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டதாலோ என்னவோ, நிலவு பெண் தன்னை மேகங்களுக்கு இடையே புகுத்தி கொண்டு மறைந்து விட்டதால் இருளை நாச்சி அங்கே பரிபூரணமாக நிலவி கிடந்தது. தோப்பை விட்டு வெளியே வந்த மூவரும் வன்னி மரத்தின் அடியில் நின்றிருந்த அமரசிம்மனை நோக்கி வந்தனர். வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவர்களை வரவேற்ற போது அமரசிம்மனின் குரலில் சிறிது பதட்டம் இருந்தது. வைத்தியரே, சொன்னபடியே வந்து விட்டீர்களே. காரியம் முடியவும் உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்கிறோம். நாங்களும் சொன்னபடி நடப்பவர்கள் என்பதை நிரூபிக்கிறோம் என்றான் ஒருவன் லேசாக நகைத்துக் கொண்டே. மருந்து செய்ய போகும் மாய வித்தையை நாங்கள் நாளை போட்டியில் கண்குளிர காணப்போகிறோம் என்றான் ஆர்வ மிகுதியில் மற்றொருவன். இன்று காலையில் உங்கள் புறவிக்கு நான் புகட்டிய மருந்து அதை உங்களுக்கு நிரூபித்திருக்குமே என்றான் அமரசிம்மன். ஐயோ, அதை நினைத்தாலே அச்சம் எழாத என் மனதில் கூட அச்சம் எழுகிறது. நல்ல வேளையாக அப்போது நான் புறவியின் மேலே இல்லை. என்ன ஒரு வெறி, என்ன வேகம்! வெறி பிடித்து அங்கும் இங்குமாக ஓடி கடைசியில் நுரை தள்ளி அந்த புறவி கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை பார்த்ததும் ராஜாதித்தன் அழிவது நிச்சயம் என்ற முடிவுக்கு நாங்கள் அனைவருமே வந்துவிட்டோம் என்று கூறினான் ஒருவன். வைத்தியரே, வாருங்கள், புறவிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு செல்வோம். அங்கே காவலர் தலைவன் நம்மை எதிர்நோக்கி காத்திருப்பான் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, காவலர் தலைவர் அங்கே காத்திருக்க பொறுமையில்லாமல் இங்கேயே உங்களை தேடிக்கொண்டு வந்து விட்டார் என்று குரல் கொடுத்து கொண்டே வன்னி மரத்திற்கு பின்னால் இருந்து கையிலே நீண்ட வாளுடன் வெளியே வந்தான் வெள்ளங்குமரன். அதே சமயம் அவர்களை சுற்றிலும் தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டு அந்த இடத்தில் ஒளி வெள்ளம் பாய்ந்தது. சற்று தூரத்தில் காவலர் தலைவன் சிறைப்பட்டு நின்றிருந்தான். தாங்கள் வகையாக சிக்கிக்கொண்டு விட்டதை உணர்ந்த பகைவர்கள் வாள்களை உருவிக்கொண்டு பாய்ந்தனர். வெள்ளங்குமரன் திட்டம் தெளிவாக இருந்ததால் வெகு விரைவில் அந்த மூவரும் சோழ வீரர்களிடம் சிறைப்பட்டு விட்டனர். வைத்தியரே, எங்களை ஏமாற்றி விட்டதாக எண்ணாதீர்கள். எங்களை காட்டிக் கொடுத்ததன் பலனை நீங்கள் விரைவிலேயே அனுபவிப்பீர்கள் என்று சீறினான் ஒருவன். அவன் சொன்னதை கேட்டு பலமாக சிரித்தான் வெள்ளங்குமரன். பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு, ஒற்று தொழிலோடு நின்றுவிடாமல் சோழ இளவரசரின் உயிருக்கே ஒளி வைக்க பார்த்தீர்கள். அதன் பலனை நீங்கள் முதலில் அனுபவியுங்கள்.
அதன் பிறகு வைத்தியரை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னான். மூவரின் முகங்களிலும் கருமை படர்ந்தது. காவலர் தலைவனையும் இவர்களையும் இழுத்துக் கொண்டு போய் பாதாள சிறையில் அடைத்து வையுங்கள் என்று உத்தரவிட்ட வெள்ளங்குமரன் அமரசிம்மனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி விரைந்தான். மறுநாள் காலையில் பகைவரை சிறைப்பிடித்து விட்ட செய்தியுடன் வெள்ளங்குமரன் ராஜாதித்தனை அரண்மனையில் சந்தித்த போது அவன் மீது சீறி விழுந்தான் சோழ இளவல். அரண்மனைக்குள் நுழைந்த அரசிலங்குமரனை வணங்கிய வெள்ளங்குமரன், இளவரசே, தங்கள் உயிருக்கு இன்று உலை வைக்க திட்டம் போட்ட உண்மத்தர்களை சிறைப்பிடித்து விட்டேன். அவர்களை கொண்டு என்று ஆரம்பித்தவுடனே, நிறுத்து வெள்ளங்குமரா, வர வர உன்னுடைய போக்கே சரியில்லை. எனக்கு தெரியாமல் எதையோ சாதிக்கப் போவதாக எண்ணிக்கொண்டு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டு தரமற்ற நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறாய் நீ என்று சீறினான் சோழ இளவரசன் ராஜாதித்தன். பகைவர் பிடிபட்ட போது எந்த அளவுக்கு வெள்ளங்குமரனின் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்ததோ அந்த அளவுக்கு ராஜாதித்தனின் கொடிய வார்த்தைகளை கேட்டதும் துயரத்தில் மூழ்கி துவண்டு சுருண்டது. இளவரசே, நான் உங்கள் நன்மையில் அக்கறை உள்ளவன் என்று பேச ஆரம்பித்து துயரம் நெஞ்சை அடைத்ததால் மேற்கொண்டு பேச முடியாமல் திணறினான். விழிக்கடையில் விழத்துடித்த கண்ணீரை தன் விரல் நுனியால் துடைத்துக் கொண்டான். எனக்கு தெரியும் வெள்ளங்குமரா, எனக்கு தெரியும். என் மீது நீ அக்கறை உள்ளவன், அன்புள்ளவன், அடங்காத பற்று உள்ளவன். ஆனால் என்று சொல்லத் தொடங்கியவன் சற்று தொலைவில் பராந்தக சோழரும் ராஜகோவரையரும் வந்து கொண்டிருப்பதைக் கண்டதும், வெள்ளங்குமரா, நீ இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் விருந்தினர் மாளிகைக்குள் நுழையக்கூடாது. இது இளவரசனின் ஆணை, நினைவில் கொள் என்றான் சற்று உள்ளடங்கிய குரலில். திகைத்து போனான் தானே தலைவன் வெள்ளங்குமரன். அரசரும் ராஜகோவரையரும் தங்களை நெருங்குவதற்குள் தான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிவிட துடித்தவன், இளவரசை, நான் இனிமேல் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைய மாட்டேன். ஆனால் நீங்களும் ரத போட்டி முடியும் வரையிலாவது விருந்தினர் மாளிகைக்கு செல்ல வேண்டாம். தயவு கூர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று அவசர குரலில் படபடத்தான். வியப்புடன் வெள்ளங்குமரனை கூர்ந்து பார்த்தான் ராஜாதித்தன். வெள்ளங்குமரா, நீ நினைப்பதை போல எவரும் என்னை அத்தனை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. நீ கவலைப்படாதே என்றான் உறுதியான குரலில். அதற்கு ஏதோ சொல்ல முயன்றான் வெள்ளங்குமரன். அதற்குள்ளாக பராந்தக சோழரும் ராஜகோவரையரும் அவர்களுக்கு அருகில் வந்துவிடவே சொல்ல வந்ததை சொல்லாமல் நிறுத்தி கொண்ட வெள்ளங்குமரன், அரசே வணக்கம் என்று சோழ மாமன்னருக்கு வணக்கம் செலுத்தினான். படைத்தலைவரே, நேற்று இரவு பிடிப்பட்டவர்கள் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்லி அனுப்பிய வீரன் வந்து சொன்னான். அவர்களை நாளை விசாரிக்கிறேன் என்றார் சோழ மன்னர். இவர்களை தவிர வேறு சிலரும் தஞ்சைக்குள் நடமாடுவதாக நம் ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்துள்ளனர். இவர்களை வைத்து அவர்களையும் பிடிப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் ராஜகோவரையர். ராஜாதித்தனின் பக்கம் திரும்பினார் மன்னர். ராஜாதித்தா, நம் விருந்தினர் மாளிகையில் ஒரு பெண்ணை தங்க சொல்லி இருக்கிறாயமே, யார் அந்த பெண்? சட்டென்று அவர் அப்படி கேட்கவும், அப்பா, அவள் பெயர் மாதங்கி, ஆதரவற்றவள். பகைவர்கள் அவளை துரத்தி கொண்டு வந்தபோது நான் இடையில் குறுக்கிட்டு அவர்களிடமிருந்து அவளை காப்பாற்றினேன் என்று தயங்கி தயங்கி பதிலளித்தான் சோழ இளவரசன். ஓ, அப்படியா என்று மன்னர் சிந்தனையில் ஆழ்ந்தார். ராஜாதித்தன் கோபத்துடன் வெள்ளங்குமரன் பக்கம் திரும்பி முறைத்து பார்த்தான். ஐயோ, நான் அரசரிடம் எதுவுமே சொல்லவில்லை என்று ஜாடை காட்டினான் வெள்ளங்குமரன் பதறிக்கொண்டே. அதை கவனித்தும் கவனிக்காதவர் போல நின்றிருந்த பராந்தக சோழர் தனக்குள் நகைத்துக் கொண்டார். நான் அந்தப்புறத்திற்கு சென்று வருகிறேன் என்று மெதுவாக கூறிவிட்டு நழுவினான் ராஜாதித்தன். தன்னிடம் ஏதாவது கேள்விகளை கேட்டு விஷயங்களை மன்னர் வெளிக்கொண்டு வந்து விடுவாரோ என்று அச்சம் கொண்ட வெள்ளங்குமரன், மன்னவா, என் வீட்டிற்கு விருந்தினர் வந்திருக்கின்றனர். நான் சென்று ரத போட்டி தொடங்குவதற்கு முன் வந்து விடுகிறேன் என்று அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றான். அவர்கள் இருவரும் சென்றதும் ராஜகோவரையரின் பக்கம் திரும்பிய சோழ மாமன்னர், விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை சேகரித்து வர ஏற்பாடு செய்யுங்கள் ராஜகோவரையரே. இந்த விஷயத்தில் நீங்களே ஈடுபடுவது சாலச் சிறந்தது என்றார் சிரித்துக் கொண்டே. ஆகட்டும் அரசே, நானே நேரில் விசாரித்து அறிந்து வருகிறேன் என்றார் ராஜகோவரையர்.
அந்தப்புறம் செல்வதாக சொல்லிக் கொண்டு அரசரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்ட ராஜாதித்தன் புறவையில் ஏறி விருந்தினர் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றான். மாளிகைக்குள் நுழைந்து மாதங்கியின் அறைக்கு சென்றவன் அவள் அங்கு இல்லாததை கண்டதும் பணிப்பெண்ணை அழைத்தான். வணக்கம் இளவரசே என்று வணங்கியபடியே பணிவுடன் வந்து நின்ற அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்த ராஜாதித்தன், நீ புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆம் இளவரசே, இன்று காலையிலிருந்து நான் இந்த மாளிகைக்கு பணிப்பெண்ணாக அமர்த்தப்பட்டேன் என்றாள் அவள். அப்படியா? உன்னை இந்த பணியில் அமர்த்தியது யார் என்று கேட்ட சோழ இளவரசன் அவள் சொன்ன பதிலை கேட்டதும் திகைத்து போனான். படைத்தலைவர் வெள்ளங்குமரன் தான் என்னை இன்று காலையிலிருந்து இங்கு பணிப்பெண்ணாக பணியாற்றும்படி கட்டளையிட்டுள்ளார் என்றாள் அவள் இனிமையான குரலில். உடனே திகைப்பை வெளிக்காட்டாமல், உன் பெயர் என்ன என்று கேட்டான் ராஜாதித்தன். என் பெயர் மலர்விழி இளவரசே என்றாள் அவள் நிதானமான குரலில். ஓ, மாதங்கி எங்கே என்று இளவரசன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மாளிகையின் பின்புறத்தில் இருந்து மாளிகைக்குள் நுழைந்த மாதங்கி, வாருங்கள் இளவரசே என்று மலர்ந்த முகத்துடன் அவனை வரவேற்றாள். மலர்விழி மெல்ல வேறு திசை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 28. மயங்கி கிடந்த சித்தரும் மான்வெளியால் மறுச்சியும். தன்னுடைய மாளிகைக்குள் தீரன் சென்னையுடன் நுழைந்த விஜயதரங்கினியை கண்டதும் மகிழ்ச்சியடைந்த நிஜந்த சேனன் விரைந்து சென்று, விஜயதரங்கினி என்று குரல் வழி தன் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை உணர்த்தி நின்ற போது அவனுடைய மகிழ்ச்சி மனப்பூர்வமானது என்பதையும் மாசு மறுவற்றது என்பதையும் விஜயதரங்கினி மட்டுமல்லாமல் அவளுக்கு முன்னால் மாளிகைக்குள் நுழைந்து நின்ற தீரன் சென்னையும் தெளிவாக உணர்ந்து கொண்டான். அப்படி உணர்ந்ததால் நிஜந்த சேனன் உள்ளத்தில் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் நிச்சயம் இடமுண்டு என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். விஜயதரங்கினி யவன விலக்குலியில் நிஜந்த சேனனை நிமிர்த்து பார்த்தாள். உங்களை காணவில்லை என்றதும் என் மனம் துடித்து போய்விட்டது விஜயதரங்கினி. பணியாட்களிடம் எத்தனையோ தடவை நான் சொல்லி அனுப்பியும் கூட அவர்கள் உங்களை பாதுகாப்புடன் அழைத்து வர தவறிவிட்டார்கள் என்றான் உணர்ச்சி மிகுந்த குரலில். அவர்கள் மீது எவ்வித தவறும் இல்லை. நான் தான் வழி தெரியாமல் வேறு திசையில் சென்று விட்டேன். இதோ இவர் ஒரு வணிகர், இவர்தான் என்னை இங்கே அழைத்துக் கொண்டு வந்தார் என்றாள் விஜயதரங்கினி புன்னகைத்தபடியே. தீரன் சென்னையின் பக்கமாக திரும்பினான் நிஜந்த சேனன். அவன் விழிகள் சென்னையின் உடலில் பார்வை ஓட்டத்தை நடத்தின. பிறகு மெதுவான குரலில், உங்கள் பெயர் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டான். என் பெயர் சென்னி. நான் சோழ நாட்டை சேர்ந்தவன். ஏற்கனவே எனக்கு விஜயதரங்கினியையும் அவள் தந்தை நகைவே செழியரையும் நன்றாகவே தெரியும் என்று நிஜந்த சேனன் கேட்ட கேள்விக்கும் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து பதில் சொன்னான் தீரன் சென்னி. ஓ, அப்படியா? வாருங்கள், உள்ளறையில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டே உரையாடலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளறையை நோக்கி சென்றான் நிஜந்த சேனன். இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர். உணவருந்திக் கொண்டே தானும் விஜயதரங்கினியும் சோழ நாட்டுக்கு போக வேண்டும் என்றும் அதற்கு நிஜந்த சேனன் தான் உதவ வேண்டும் என்றும் தீரன் சென்னி சொன்ன போது நிஜந்த சேனன் மனதில் பலவிதமான சந்தேகங்கள் விஸ்வரூபம் எடுத்து நின்றன. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர் என்பதை அந்த சிறிது பொழுதிற்குள்ளேயே அவன் உணர்ந்து கொண்டு விட்டான். அப்படி உணர்ந்து விட்டதால் அதுவரையில் அவன் மனதில் விஜயதரங்கினியின் பால் ஏற்பட்டிருந்த காதல் உணர்வு சிதறுண்டு அந்த இடத்தில் கடமை உணர்வு மட்டுமே விஞ்சி நின்றது. தன் மனதில் அலைமோதிய உணர்வுகளை வெகு விரைவிலே கட்டுப்படுத்தி கொண்டான் அவன். வணிகரே, சோழ நாட்டிற்கு உங்கள் இருவரையும் அனுப்பி வைப்பது என் பொறுப்பு. ஆனால் விஜயதரங்கினியின் தந்தை என்று மற்ற சந்தேகங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரே ஒரு கணையை மட்டுமே தொடுத்தான் நிஜந்த சேனன். விஜயதரங்கினியின் தந்தையை பாண்டிய நாட்டில் சந்தித்து நாங்கள் இருவரும் தஞ்சைக்கு சென்று விட்டதாக சொல்லுங்கள். அவர் தஞ்சைக்கு வந்து சேர்ந்து விடுவார். கையை கழுவிக்கொண்டான் நிஜந்த சேனன். ஆகட்டும், விஜயதரங்கினியும் நீங்களும் வரப்போகும் முழுமதி நாளன்று இங்கிருந்து கிளம்புவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். சென்னை பேரரையனும் கையை கழுவிக்கொண்டு எழுந்து நின்றான். நன்றி நிஜந்த சேனரே, மிக்க நன்றி. உங்களுடைய உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் என்று உணர்ச்சியோடு தீரன் சென்னி சொன்னதும்,
உயிர் இல்லாத சிரிப்பு ஒன்றை நிஜந்த சேனன் உதடுகள் உதிர்த்தன. விஜயதரங்கினியின் பக்கம் திரும்பிய சென்னி, விஜயதரங்கினி, உன்னுடைய குடும்ப சூழலை பற்றி என்று இழுத்தான். நான் எதுவுமே சொல்லவில்லை என்று இடைமறித்தாள் விஜயதரங்கினி. நண்பரே, இவளது குடும்பத்தில் விதி அளவுக்கு மீறி விளையாடிவிட்டது. அதனை பற்றி அவள் உங்களிடம் விவரமாக சொல்வாள். நான் இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று அவனிடம் கூறிவிட்டு புறப்பட்டான் தீரன் சென்னி. நிஜந்த சேனன் மாளிகையில் இருந்து புறப்பட்ட தீரன் சென்னி நேராக வித்யதாரிணியின் மாளிகையை நோக்கி நடந்தான். வித்யதாரிணி தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று தன் மனதிற்குள் நினைத்து பார்த்தவன், தான் அழைத்து சென்றது விஜயதரங்கினி என்பது கூட தனக்கு தெரியாத அளவிற்கு அவ்விருவரின் உருவ ஒற்றுமை அமைந்து விட்டதையும் எண்ணி வியந்து போனான். அவ்விருவரை பற்றியும் அவன் சிந்தனை சுழன்று கொண்டிருந்த சமயத்தில் அவனுடைய உள் மனக்குரல் திடீரென அவனை பார்த்து நகைக்கத் தொடங்கியது. சென்னி, பாண்டிய நாட்டிற்கு உன்னை பராந்தக சோழர் எதற்காக அனுப்பினார்? பாண்டியருடன் நடைபெறப் போகும் போரில் சோநாடு வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவா, அல்லது மனம் கவர்ந்த மங்கையின் குடும்பத்தினரை ஒன்று சேர்ப்பதற்காகவா? எதற்காக அனுப்பினார்? யோசித்து பார்த்தாயா? நாட்டை விட்டு வெளியேறியதும் நாட்டின் நலனை பற்றி அறவே மறந்து காதலியின் குடும்பத்தை பற்றிய சிந்தனையில் இப்படி மூழ்கி விட்டாயே. எள்ளி நகையடிய உள்மன குரலுக்கு சரியான பதிலை தேடிய தீரன் சென்னி அந்த தேடலுமே அர்த்தமற்றதாக இருப்பதை எண்ணி பெருமூச்சு ஒன்றை உதறவிட்டான். வித்யதாரணியின் மாளிகைக்கு அருகிலே வந்ததும் சில கன பொழுதுகள் தயங்கினான். மாளிகையின் முன்புறம் காணப்பட்ட சுற்றுப்புற சுவரில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் யவன விளக்குகளை காணவில்லை. அந்த பகுதிக்குள் நிலவு ஓரளவிற்கு ஒளியை பரப்பி இருந்ததால் சுற்று சுவருக்கு அருகில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனித நிழல்கள் தோன்றி மறைவதை தீரன் சென்னிக்கே உரித்தான கூர்மையான பார்வை அவனது அறிவிற்கு உணர்த்தவை இடுப்பு கச்சையிலிருந்து இரு குறுவாள்களை இரு கரங்களிலும் எடுத்துக்கொண்டான். பிறகு நிதானமாக மாளிகையின் முன்புற சுவரை நோக்கி நடந்தான். சுவருக்கு அருகிலே அவன் வந்தவுடன் அங்கு மறைந்து நின்ற வீரர்கள் அவன் மேலே பாய்ந்தார்கள். அப்படி பாய்ந்தவர்களில் இருவர் அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் குறுவாள்களை வீசியதால் அலறிக்கொண்டே தரையில் விழுந்து உருண்டனர். சட்டென கீழே குனிந்து தன்மேல் பாய்ந்த வீரர்களில் மற்றொருவனின் விழாவில் மிக பலமாக முழங்கையால் தாக்கினான் தீரன் சென்னி. அவன் விழாவில் அடிபடவும் அலறிக்கொண்டே தன் கரத்தில் இருந்த கத்தி நழுவ கீழே விழுந்தான் அந்த வீரன். சட்டென்று பாய்ந்து கீழே கிடந்த கத்தியை எடுத்துக்கொண்ட சென்னி பேரரையன் சக்கரம் போல சுற்றி சுழன்று தாக்கினான். அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத ஈழ வீரர்கள் அவனுடைய வீச்சிலிருந்து உயிர் தப்பினால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர். வாளை வீசிக்கொண்டே தன்னுடன் போரிட்டவர்களை கூர்ந்து பார்த்தான் சென்னி. வித்யதாரிணிக்கு காவலாக கோவிலுக்கு வந்த வீரர் தலைவனும் மற்ற வீரர்களும் தாம் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டான். அப்படி புரிந்ததால் வீரர் தலைவருக்கு மறைந்து நின்று போரிட்டுதான் பழக்கம் போல் இருக்கிறதே என்று நகைத்துக் கொண்டே கூறினான். அன்றைக்கு எங்கள் தலைவி தடுத்து விட்டார்கள். இல்லையென்றால் அன்றைக்கே உன் உயிர் உன்னுடைய உடலை விட்டு பிரிந்திருக்கும் என்று சீறினான் வீரர் தலைவன். இந்த உயிருக்கு இன்னும் சில வருடங்கள் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே. இல்லையென்றால் உங்கள் எண்ணம் சுலபமாக நிறைவேறி இருக்கும் என்றான் இகழ்ச்சி துணிக்கும் குரலில் தீரன் சென்னி. அதையும் பார்த்து விடுகிறேன் என்று சினத்துடன் கூறிக்கொண்டே தீரன் சென்னியின் வாளில் தன் வாளை வேகமாக மோத முற்பட்ட அந்த வீரர் தலைவனின் வாள் வான் நோக்கி பறந்தது. அதைத் தொடர்ந்து வீரர் தலைவனும் மற்றவர்களும் ஓட முற்பட்டனர். அதே சமயம் யாரது என்று கேட்டுக்கொண்டே மாளிகையின் கதவை திறந்த வித்யதாரிணி அங்கே என்ன நடந்தது என புரியாமல் திகைத்து நின்றாள். ஒன்றுமில்லை அம்மணி, என் உயிர் இவர்களுக்கு வேண்டுமாம். இன்னும் சில வருடங்களுக்கு இந்த உயிர் எனக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என கூறினேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்ன சென்னி திரும்பி பார்த்தான். அதற்குள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டதால் சுற்றுச்சுவர் மிகவும் அமைதியாக காட்சியளித்தது. உள்ளே வாருங்கள் என்று அழைத்த வித்யதாரிணி தீரன் சென்னி உள்ளே நுழைந்தவுடன் மாளிகையின் கதவை சாத்தி தாழ்பால் போட்டாள். பிறகு அதோ அங்கே பாருங்கள் என்று முன்னறையில் இருந்த மஞ்சத்தை பதட்டத்துடன் சுட்டிக்காட்டினாள். அவள் சுட்டிக்காட்டிய மஞ்சத்தை பார்த்த சென்னி பதறி போய், சித்தர் சுவாமிகளே என்று அலறிக்கொண்டே ஓடினான். மஞ்சத்தில் சித்தர் மயங்கி கிடந்தார். அவருடைய வலத்தோளுக்கு கீழே கட்டு போடப்பட்டிருந்தது. ஐயா
ஐயா என்று மெதுவான குரலில் கூப்பிட்டுக் கொண்டே சித்தரின் கரத்தை பிடித்து தடவி கொடுத்தான் சென்னி. அவர் மெதுவாக அசைந்தார். அவருடைய மயக்கம் தெளிய தொடங்கியது. மெல்ல கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். தீரன் சென்னியை பார்த்ததும், படைத்தலைவரே, உங்களுக்கு ஆபத்தொன்றும் இல்லையே என்று பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டு எழுந்து அமர்ந்தார். இல்லை ஐயா, எனக்கு எவ்விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. வீரர்கள் சிலர் என்னை தாக்குவதற்காக மாளிகையின் சுற்றுச்சுவர் அருகில் பதுங்கி இருந்தார்கள். மாளிகைக்கு அண்மையில் வரும்போதே அதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். என் ஆயுளை முடிக்க வந்தவர்கள் தங்களுடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்ளும் ஆவலில் ஓடியே விட்டனர் என்ற சென்னி பேரரையன். நீங்கள் எப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள் என்று வியப்புடனும் தயக்கத்துடனும் கேட்டான். படைத்தலைவரே, உங்களுக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதை தெரிந்து கொண்டு முன்கூட்டியே இங்கு வந்தேன். ஆனால் வீரர் தலைவன் என் பின்னாலேயே வந்ததை நான் கவனிக்கவில்லை. என் மேல் அவன் குருவாலை எரிந்து விட்டான். அப்படியும் அவனுக்கு போக்கு காட்டிவிட்டு வேறு பாதை வழியாக இங்கு வந்து சேர்ந்தேன். மாளிகையின் கதவைத்தான் தட்டினேன். அதுவரையில் மட்டுமே எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு நடந்ததை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் என்று கூறினார் சித்தர். அவர் கூறியதை கேட்டதும் சிந்தனையில் ஆழ்ந்த சென்னி பேரரையின் உள்ளத்தில் சோழ நாட்டிற்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் இந்த சித்தர் யாராக இருக்கும்? இவர் எதற்காக சோழ நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை காட்ட வேண்டும்? என் பொருட்டு இவர் தனக்கு துன்பங்களை வரவழைத்துக் கொள்வானேன் என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்து அலை மோதவே அவரையே கூர்ந்து பார்த்தான் சென்னி. அவனுடைய உள்ளத்தில் எழுந்த கேள்விகளை உணர்ந்து கொண்டவரை போல புன்னகை ஒன்றை இதழ்களில் உதறவிட்ட சித்தர், என்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறீர்கள் போல் தெரிகிறதே படைத்தலைவரே. எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவின்றி கேளுங்கள் என்றார். சித்தர் வேடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் நீங்கள் யார் என சட்டென கேட்டான் சென்னி. ஏதோ யோசித்தார் சித்தர். பிறகு, படைத்தலைவரே, சித்தர் வேடத்தில் ஒளிந்திருப்பது சோழ நாட்டின் இளவரசன் அரிகுல கேசரிதான், வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டே வேடத்தை கலைத்தான் சோழ இளவரசன். இளவரசே, நீங்களா என தீரன் சென்னி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனான். படைத்தலைவருக்கு நான் யார் என்று அறிந்து கொண்டு விட்டதில் மகிழ்ச்சிதானே என்று நகைத்தான் அரிகுல கேசரி. மகிழ்ச்சி மட்டுமல்ல, என் மனதில் பல நாட்களாக விடை கிடைக்காமல் சுற்றி சுழன்று கொண்டிருந்த வினாக்களுக்கெல்லாம் இப்போது விடை கிடைத்து விட்டது என்று மகிழ்வுடன் கூறிய சென்னி வித்யதாரிணியின் பக்கம் திரும்பினான். மனதில் ஏற்பட்ட குழப்பத்தினால் அந்த மான்வெளியால் மறுச்சியுடன் அவர்கள் இருவரையுமே பார்த்தவர்